بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح அடுத்ததாக பரிசளிப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம தனித்தனியாக வகுப்பு நடத்தியிருந்தோம். மாணவர்களுக்கு தனியாக, மாணவர்களுக்கு தனியாக. மாணவர்கள் ஆரம்பத்தில் 23 மாணவர்கள் வந்தாங்க. இந்த வகுப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், யார் முழுமையாக அந்த 10 நாட்களும் வருகை தருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நம்ம சான்றிதழ் கொடுப்போம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் 23 மாணவர்கள் வந்திருந்தால் கூட அதில் 16 மாணவர்கள் தான் முழுமையாக வகுப்பு வந்திருந்தாங்க. அவர்களுக்கு நம்ம சான்றிதழ் கொடுக்க இருக்கிறோம். அதுபோல் மாணவிகள் தரப்பில் 27 மாணவிகள் ஆரம்பத்தில் சேர்ந்தாங்க. அதிலும் நமக்கு 20 மாணவிகள் தான் முழுமையாக வகுப்புக்கு வந்து சான்றிதழ் பெற தயாராக இருக்கிறாங்க. நம்ம சான்றிதழ்கள் பேர் சொல்கிற அந்த சம்மந்தப்பட்ட மாணவர்கள் அப்படி வந்து இந்த சான்றிதழை வாங்கிடுங்க. முதல்ல நம்ம மாணவர்களை அழைக்கிறோம். பேர் சொல்லக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு ஆளாக வந்து சான்றிதழை வாங்கிடுங்க. வரலையா சார் கொடுத்துட்டு வர PR அப்துல்லா சான்றிதழ்களை மாவட்ட தலைவர் முதல்ல வழங்குவாங்க. ஃப்ரெண்டில் போங்க. J அகமது ஹிசாம் வரல. S அம்மா. A அர்ஃபான். A அயாஸ் முஹம்மத். M ஹிசாம் அஹமத். T இப்ராஹிம். அடுத்ததாக சான்றிதழ்களை வழங்குவதற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் அகமது கரீம் வருவார். N இர்ஃபான் அகமது. J ஜம்ஷித். S முஹம்மது ஆஹசன். S முஹம்மது இப்ராஹிம். J முஹம்மது நயீம். அடுத்ததாக சான்றிதழ்கள் வழங்குவதற்கு கிளைத்தலைவர் ஜம்பில் அவர்கள். M முஹம்மது நஃபீஸ். N முஹம்மது சமீர். A சல்மான் ஃபாரிஸ். A சையது சஃபான். அடுத்ததாக மாணவர்களுக்கான சான்றிதழ்களை கொடுப்பதற்கு இந்த மதர்சா டீச்சர் சொன்ன வந்துடுங்க. J ஆஃபியா. அசீனா சாலிகா டீச்சர் கொடுப்பாங்க. F அஸ்னா.
ஏ அஸ்னா. அடுத்தது ஆப்ஷா டீச்சர் வரல. எஸ் ஆயிஷா சித்திகா. ஒய் ஃபாத்திமா ஃபரா. ஆப்ஷா டீச்சர் கொடுத்துருங்க. ஜே ஃபாத்திமா ஷெரின். ஜே ஃபாத்திமா ஷெரின். ஜிஹானா ஷேக். அடுத்தது சபிதா பானு. எம் ஹலீமா. எம் ஹம்னா. வரலையா? எஸ் ஹன்சா. எம் ஹசீகா தஸ்னீம். எஸ் மரியன். அடுத்து சபினா பீனு. எம் முபீனா. சர்டிஃபிகேட் திருப்பி. சர்டிஃபிகேட். எம் ராஷிதா. அடுத்து ஆசிரியர் எம் ரைஃபா. எஸ் கே ராசியா. ஹசீனா ஹசீனா. எம் ரிதா. எஸ் சஃபா பெர்வின். சஃபானா டீச்சர். எஸ் சாஹினா. எம் சாதியா. அடுத்ததாக நம்ம அந்த தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெற்ற அந்த மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த 3 பரிசுகள் கொடுக்க இருக்கிறோம். இதுக்கு முன்னே கொடுத்த சர்டிஃபிகேட்டு நம்ம தலைமை சார்பாக பங்கு கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கக்கூடிய சான்றிதழ். இப்போ நம்ம கொடுக்கறது வந்து தேர்வில் வெற்றி பெற்ற அந்த முதல் 3 மாணவர்களுக்கான பரிசு. முதல்ல மாணவிகளை நம்ம அழைக்கிறோம். மாணவிகள் வந்து உங்கள் பரிசை வாங்கிடுங்க. பரிசு வாங்குவதற்கு நிஷா டீச்சர் வாங்க. மூன்றாவது பரிசு எஸ் ஆயிஷா சித்திகா.
இரண்டாவது பரிசு எம் முபீனா. நீங்களே கொடுத்துருங்க. முதல் பரிசு ஜே ஃபாத்திமா ஷெரின். அடுத்ததாக மாணவர்கள் தரப்புல முதல் 3 இடங்களை பிடிச்ச அந்த மாணவர்களுக்கான பரிசு. மூன்றாவது பரிசு எஸ் முகமது நஃபீஸ். இரண்டாவது பரிசு எஸ் அம்மா. இந்த மாணவர் வரல. முதல் பரிசு எஸ் முகமது இப்ராஹிம், கிளை துணை செயலாளர் ஜாகிர் வாங்குவான். அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நிறைவு பெற்று விட்டது. வராத மாணவர்கள் எப்படி இல்லை வராதவர்களுக்கு வராத மாணவர்களுக்கு நம்ம இந்த டீச்சர்ஸ் மூலமாக அதை ஒப்படைச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தகவல் மட்டும். இந்த சம்மர் கிளாஸை பொறுத்த மட்டும் ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் மதரசாவில் தொடர்ச்சியாக பயிலக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக அந்த சம்மர் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு நம்ம கொடுக்க இருக்கிறோம். நம்ம அந்த ஆசிரியர்களை சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் வந்து வாங்கிருங்க. பரிசு வழங்குவதற்கான ஆசிரியர்களை பேர் சொல்றேன், வந்துருங்க. அசீனா சாலிகா அவர்களுக்கான பரிசை ஹப்சா டீச்சர் கொடுத்தேன். ஆனிஷா அலிமா இவர்களுக்கான பரிசை ஹசீனா டீச்சர் கொடுத்தேன். நிஷாமுல் ஆலிமா இவர்களுக்கான பரிசை டீச்சர் யார்? சபீனா டீச்சர். ஃபர்சானா டீச்சர் வரல, நம்ம அதை பரிசை ஒப்படைச்சிருக்கோம். ஆண்களுக்கான வகுப்பை நம்ம மாவட்ட தலைவர் ஹுசைன் ஜவாரி எடுத்திருந்தாங்க. அவர்களுக்கான நினைவு பரிசை கிளை பொருளாளர் ஹமீது. பரிசளிப்பு நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டது. ஏற்கனவே சொல்ல வந்த விஷயம்தான், இந்த வகுப்புகளை பொறுத்த மட்டும் பெரும்பாலான மாணவர்கள் வந்து மதரசாவோடு தொடர்பு இல்லாத புதிய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. சில மாணவர்கள் தான் மதரசாவை ஆல்ரெடி படிக்கக்கூடிய மாணவராக இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த 10 நாளோடு இந்த தொடர்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா மார்க்க கல்வி என்பது நம்முடைய மரணம் வரை தொடரக்கூடிய ஒரு விஷயம். நாளை மறுமையில் நமக்கான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் மார்க்கம் இருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் மனசில் தினமும் நிலைநிறுத்திக் கொள்ளணும். இன்னும் நீங்கள் கடந்த அடுத்தடுத்த காலங்களுக்கு போயிருக்கிறீங்க. இப்பொழுது தான் மாணவ பருவத்தை தாண்டி இளமை பருவத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிறீங்க. இந்த பருவத்தில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் பல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அதற்கெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் இந்த பருவத்தில் பெற்ற அந்த மார்க்க கல்வி அமையும்.
அதை என்ன செய்யுங்க, மனசில் நிலைநிறுத்தி கொண்டு வரக்கூடிய காலங்களில் சரியான அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மாணவர்களுக்கும் கிளை நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றும் மேலாக இந்த நிகழ்ச்சி நல்ல முறையை நடந்து உதவி செய்த அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். துவா ஓதிவிட்டு கலந்து சொல்லுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.